ஒட்டி வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. அக்கா 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 சொல்லு ஜீவா, என்ன வேணும்? அக்கா என் பேரு ஜீவா இல்லை, என் பேரு கயல். என்னது என்ன ஒன்றும் புரியல. எப்படியோ நான் உங்களை பிடிக்க வைக்கிறது. இவனா இவனா என்னைய கடத்தி வச்சிருக்கான். இவன் ஆல்ரெடி என்னைய கடத்தினானே, இவன் எதுக்கு மறுபடியும் என்னைய கடத்தி வச்சிருக்கான்? ஜீவா ஜீவா எனக்கு மூச்சு முட்டுது ஜீவா, ஏதாவது பண்ணி நம்ம எங்கேயாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் வா. அச்சோ அக்கா என் பேர் ஜீவா இல்லை, என் பேர் கயல். நீ என்ன வேணாலும் பேசிக்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து தப்பிச்சிடலாம். அக்கா மெதுவாக பேசுங்க, அவன் கடத்தினவன் வரான். டேய் எவரோ நீ, எதுக்குடா எங்களை கட்டி வச்சிருக்க? இங்க பாருமா, சும்மா தொண பேசாம வாய் மூடிட்டு அமைதியா இருமா. நீ எதுக்காக என்னை கடத்தி வச்சிருக்க? நான் எங்க மாமா கிட்ட போகணும், என்னை கழட்டி விட்றா. நான் ஒன்றும் உன்னைய கடத்தணும்னு வரல மகாராணி, இந்த பொண்ணை கடத்தலான்னு தான் வந்தேன். நடுப்புற நீ பார்த்ததுனால உன்னையும் சேர்த்து கடத்த வேண்டியதா போயிடுச்சு. என்ன எதுக்குடா கடத்தணும்? உன்னையவா, உன்னைய ஒரு ஆள் கடத்த சொன்னாங்க, காசு கொடுத்தாங்க, அதனால கடத்தினேன். எவரோ கடத்த சொல்லி காசு கொடுத்தது? அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இப்போ நீ எங்களை அவுத்து உள்ள, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிடுறேன் பார்த்துக்கோ. எப்படி ஃபோன் பண்ணுவ? கையெல்லாம் கட்டி வச்சிருக்கேன், எப்படி நீ ஃபோன் பண்ணுவ? டேய் ஒழுங்கு முடியாத, என்னை அவுத்து உள்ளன்னு அவர் நடக்கிறதே வேற. எங்கள் மாமா வந்து என்னை காப்பாற்றிடுவாருடா. ஆமா உங்க மாமன் தானே, இதுக்கு முன்னாடியாவது ஒழுங்கா இருந்தான். இப்பெல்லாம் நீ கடத்திட்டு போனா கூட பரவாயில்லன்னு நின்றுகிட்டு இருப்பான் போல இருக்கு. அவனுக்கு முன்னாடி தான் கடத்திட்டு வந்து அவன் வேற எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏய் ஜீவா, யார் உன்னோட மாமா? ஐயோ இந்த அம்மா வேற. நான் ஜீவா இல்லை கயல் கயல்னு எத்தனை வாடிமா உனக்கு சொல்றது? நீ வேற ஜீவா ஜீவான்னு என் உயிர் எடுக்கிற. ஏன் பேச மாட்டேன்? மலை உச்சிலேருந்து கீழே விழுந்தியில் உன்னை காப்பாற்றி வச்சுருக்கோம்ல, நீ இப்படியும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். அச்சோ அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, நான் வேற ஆள். அவன் உன்னைய கடத்துறான்னு தான் நானும் வேகமாக வந்து அவன் வண்டியில் ஏறினேன். இல்லைன்னா எனக்கு தேவையா இந்த மாதிரி ஏறணும்னு? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம அமைதியா இருங்க. மேடம் வருவாங்க, யாரை கொலை பண்ண சொல்றாங்களோ அவங்க கொண்டு போட்டு போயிட்டே இருப்பேன். ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான், இங்க நடக்கிறதே வேற. இப்போ என்ன ஜீவா பண்றது? அச்சோ ஆண்டி, உங்களுக்கு புரியுதா இல்லையா? என் பேர் ஜீவா இல்லை கயல் கயல் கயல்னு. எனக்கு வேறு வாமிட். ஏம்மா என்ன ஆச்சு உனக்கு? வாந்தியான் இருக்கிற? நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா? ஆமாக்கா, ஏதோ ஒரு 5-6 நாள் தள்ளி போச்சு. ஆனால் வாமிட் வர மாதிரியே இருக்கு. ஏதோ புளிப்பாக சாப்பிடணும் போல இருக்கு. அடியே நீ மாசமா இருக்கடி. என்ன நான் மாசமா இருக்கேனா? ஆமாம், இந்த மாதிரிலாம் அறிகுறிலாம் தெரிஞ்சிச்சுன்னா மாசமா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நான் மாசமா இருக்கேன், ஆனால் என் மாமா கிட்ட சொல்லவே முடியல. என்னைய கூட்டிட்டு வந்து எங்கிட்ட இப்படி அடைச்சி வச்சிருக்கானே, எவ்வளோ சந்தோஷமான விஷயம். எங்கள் குடும்பத்துக்கே வாரிசு கிடைக்க போகுது. ஆமா நீ யார் ஃபர்ஸ்ட்டு? அக்கா நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கயல் கயல்னு. ஏத்தா உன்னைய மாதிரியே ஒரு பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கிறாத்தா. அப்படியே அச்சு அசலாக உன்னைய மாதிரியே தான் இருப்பா, உரிச்சு வச்சிருப்பா. அவள் பேரு ஜீவா. அவன் நினச்சிட்டு தான் அவளை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ உன் கூட நான் மாட்டிக்கிட்டேன். இப்போ என்னக்கா பண்ணுறது? இவங்கள்ட்ட இருந்து எப்படிக்கா தப்பிக்கிறது? இரு நம்மளை கடத்தினவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தப்பிச்சிருவோம். அதுவும் சரிதான். வாந்தி வேற ஒரு மூட்டைக்கு இருக்குது அக்கா, என்னால் மூச்சு தாங்க முடியல. இவ வேற கட்டி வேற வச்சிருக்கா, எப்படிக்கா பண்ணுறது? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கத்தா, அதுக்கப்புறமா அவன்கிட்டே சொல்லி வேற ஏதாவது வழி இருந்தால் பார்ப்போம். என் மாமா கிட்ட சொல்லணும் ரொம்ப ஆசையாக இருக்குக்கா. அவர் ரொம்ப எதிர்பார்த்தாரு. எங்கள் வீட்லேயும் என்கிட்ட சொல்லலைனாலும் எங்கள் வீட்டில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க தான். ஏத்தா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் ஆகி ஒரு 4 மாதம்தான் அக்கா ஆகுது. ஓ அப்படியா? எங்கள் வீட்டு ஆளுங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ வந்துட்டு நான் இங்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டேனே. சரி விடுத்தா, எல்லாம் நல்லதுக்கு தான், அமைதியாக இரு. அழுவாதத்தா, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும். நீ நல்ல மன தைரியத்தோடு இருந்தீனா தான் உன் பிள்ளையும் நல்ல மன தைரியத்தோடு இருக்கும். இல்லைக்கா, இப்படியே எவ்வளோ நாள் நம்மளை வச்சிருக்க போகிறாங்கன்னு தெரில. யார் நம்மளை கடத்தியிருப்பாங்க சொல்லுங்க? நம்மளை யாரும் கடத்தலையா? உன்னையே தான் ஏன் கடத்தியிருக்காங்க. அவன் தான் சொல்லிட்டு போனானே, உன்னையே கடத்தினே, பக்கத்தில் நான் வந்து மாட்டினால என்னையும் கடத்திட்டான். என்னால் பாவம் நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கக்கா. ஒரு யோசனை இருக்கு. நான் இந்த சைடு திரும்புகிறேன், நீ அந்த சைடு திரும்பு. 2 பேரும் பக்கத்தில் வந்துட்டு நம்ம கட்டை அவுத்து விட்டுருவோம்.
அப்புறமா வாயில் இருக்கிற மாசை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இவன் வீட்டுக்குள்ளார வந்தோடனே உன்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு வெளியில் ஓடிடுவோம். சரியா? இது கூட நல்ல ஐடியாவாக தான்க்கா இருக்கு. சரி சரி, அவன் வரும்போது சொல்லு, நம்ம அந்த யோசிச்சு வச்ச ஐடியாவை பார்த்து பண்ணுவோம். எவ்வளோ நாளாச்சு உன்னைய பார்த்து. என்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சா? நான் இல்லாமல் நீ எப்படி இருந்த? சத்தியமா சொல்றேன் ஜீவா, நீ இல்லாம நான் வாழவே இல்லை தெரியுமா? நீ இப்படி திரும்பி கிடப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ இறந்து போயிட்டதா என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆமா, நான் இறந்து போயிட்டு தான் வந்தேன். உனக்காக மறுஜென்மம் எடுத்துட்டு வந்திருக்கேன். உன்னை யார் இப்படி பண்ணது சொல்லு. யார் என்னங்கிறது எனக்கு தெரியல, சரியா ஞாபகமும் வரமாட்டேங்குது. கண்டிப்பா சொல்றேன் ஜீவா, உன்னை இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்கள நான் பழிக்கு பழி வாங்குறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ மலை உச்சியிலேருந்து விழுந்ததா எல்லாரும் சொல்றாங்க, அது உண்மையா ஜீவா? ஆமா ராஜா, நான் மலை உச்சியிலேருந்து தான் விழுந்தேன். விழுந்ததில் எனக்கு மண்டையில் எல்லா இடத்துலையும் அடிபட்டு காயமாயிடுச்சு. எனக்கே தெரியல, நான் சுயநிலவு இல்லாமல் இருந்தேன். அப்புறம் இந்த அங்கிள் தான் என்னை காப்பாற்றி என்னை இந்த அளவுக்கு குணமாக்கியிருக்காரு. ஒரு காசு பணம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? எவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். இவ்வளோ அன்பானவங்களாம் இருப்பாங்கன்னு இவளை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நான் இந்த ஜென்மத்தில் பார்க்காமையே போயிடுவேன். ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வைத்தியரை என்னை வெளியே கூட்டிகிட்டு போக சொன்னார். சரி, யாரையாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா உன்னையவே நான் பார்த்துருக்கேன். என்னால் இன்னமும் நம்ப முடியல. நீ அழாத ஜீவா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னைய? நீ ஏன் என்னை விட்டுட்டு போன? அதுதான் எனக்கும் புரியல. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதுவுமே எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருமா? அப்ப யாரு பண்ணா, ஏன் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன் உன்கிட்ட. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஜீவா, நீ எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இப்ப கூட நான் கனவு உலகத்துல இருக்கேனான்னு கூட தோணுது எனக்கு. அதெல்லாம் இல்லை, நான் நிஜமாலுமே உன் ஜீவன் நான் உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் ராஜா. நீ அழுவாத. நீ அழுவுறத நான் பார்த்ததே கிடையாது. இப்போ நீ அழுவுறத பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீ தயவு செஞ்சு அழுவாத. நான் தான் உன் ஜீவா கிடைச்சிட்டேல்ல, எதுக்கு நீ அழுவுற? இனிமேட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதை இந்த உலகம் பார்க்கணும். ஆமா ஜீவா, நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், உன்னை என்கிட்ட திருப்பி அனுப்புனதுக்கு. ஆமாம், அதே மாதிரி இந்த அங்கிளுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து உன்னை பார்க்க வச்சாரு. இவ்வளோ சீக்கிரத்தில் நான் உன்னை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம காதல் அந்த அளவுக்கு புனிதமானது. உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆடி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. எந்த காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தங்காது சென்றேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழகி வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்த அழகி நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நீ தானே தெரியுமா? சிவகாமியே சிவனின் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. இந்த மேடம்க்கு ஃபோன் அடிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வரக்கானாம். என்ன வேலைன்னு சொன்னாங்கன்னா சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்ல. இங்கேயே எவ்வளோ நேரம் இருக்கிறது? திரும்பி ஃபோன் அடிச்சு பார்ப்போம். ஹலோ. சொல்லு. எவ்வளோ நேரம் மேடம் வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் வாங்க. வந்துக்கிட்டே இருக்கேன். குடோனுக்கு வந்துட்டேன், நீ ஃபோனை வை. ஓகே மேடம். என்ன ஆச்சு? மேடம், நான் தான் சொன்னேன் இல்ல, ஆல்ரெடி அந்த பொண்ணை கடத்தியாச்சு. கூட பக்கத்துல இந்த பொண்ணு இருந்துச்சுனால இந்த பொண்ணையும் கடத்த வேண்டியதா போயிடுச்சு. ஒரு வேலை உருப்படியா பாக்குறது இல்ல. உன்னைய சொல்லி ஒரு குத்தமும் கிடையாது, எல்லாம் அந்த பாஸ்கர் நாயை சொல்லணும். அவன் சொல்லி தானே உன்கிட்ட சொன்னேன். ஒரு வேலையும் உருப்படியா பாக்குறது கிடையாது. மேடம், நான் ஒத்தால இருந்து 2 பேரையும் கடத்திருக்கேன் மேடம். 2 பேரை கடத்தி என்ன பிரயோஜனம்? வேலையை உருப்படியா செஞ்சு முடிக்கலையே. நீ வேலையில கோட்டை விட்டதுனால தானே 2 பேரை கடத்த வேண்டியதா போயிடுச்சு. ஒருத்தரை காணானாலும் பரவாயில்ல, 2 பேரை காணா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? மேடம், அதெல்லாம் பாத்துக்கலாம் மேடம். அட நீ வேறடா. ஹலோ மா, எங்கம்மா இருக்க? சொல்லு, ஒரு வேலையா வந்திருக்கேன் வெளியில. மா, இந்த ஊர்ல எல்லா இடமும் உனக்கு தெரியுமா என்ன?
என்ன விஷயத்தை மட்டும் சொல்லு, சும்மா கண்டதையும் பேசாத. மா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணுமா? ராஜா, நானும் இங்கே முக்கியமான விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மா ஆஃபீஸ் விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாமா? நான் சொல்ல வரதை கேளுமா. என்ன விஷயம்? மா இங்கே கையில் காணோமா? அதான் எனக்கே தெரியுமே. உனக்கு எப்படிம்மா தெரியும்? அக்கா ஃபோன் பண்ணி சொன்னுச்சு. ஓ அப்படியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா? இங்கே பாரு ராஜா, எனக்கு இங்கே 1008 வேலை இருக்கு. நீ என்ன விஷயமா அப்புறமா பேசிக்கலாம், வை ஃபோனை. சும்மா தொணான்ட்டு. மா ஒரு வாட்டிமா. இங்கே பாரு தம்பி, கடத்தினது கடத்திட்டேன். ஒரு 2 நாள் இங்கே வச்சிரு. நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நிலவரன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வேணும்னு முடிவு பண்ணிக்கலாம். மேடம், என்ன ஏதுன்னு சீக்கிரம் சொல்லுங்க. நான் இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகணும்ல. எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா காசும் எக்ஸ்ட்ரா ஆகும் மேடம். காசை பற்றி உனக்கு ஒரு பிரச்சனையும் வேணாம். நான்லாம் காசை கரெக்டாக கன் மாதிரி கொடுத்துருவேன். சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர காசு கண்ணில் கட்ட மாட்டேங்கிறீங்க. என்ன தம்பி அங்கிட்டு திரும்பி முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மேடம், இப்போ உள்ள காசையே கொடுக்கலையே, அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் கரெக்டாக வந்துடும், போய் வேலையை பார்ப்பா. ஓகே மேடம். எனக்கு கயல் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கள் அக்கா ரத்னா இருக்கா பாரு, அவளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. என்னைய விட அதிகமாகவே அவளுக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து அவள் மேலே பொறாமை குணத்தோடு நான் இருக்கேன். நான் இவ்வளோ சொத்து பத்து வச்சிருந்தும் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. என் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது என் பக்கத்தில் என் புருஷன் கூட இல்லை. ஆனால் அவள் கொஞ்சமாக காசு வச்சுருந்தாலும் புள்ள குட்டிங்களோட கல்யாணம் பண்ணிட்டு அவள் புருஷனோட சந்தோஷமாக இருக்கா. அதை என் கண்ணால் பார்க்க எனக்கு ரொம்ப ஆத்திரமாக வருது. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவளை நான் கடத்தினேன். ஏற்கனவே என் பையன் வாழ்க்கையில் வந்த ஜீவாவையும் நான் கொலை பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக ஒன்றையும் முடிச்சிட்டேன்னா அவங்க வீட்டில் சோகத்தில் மூழ்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அது எப்படி நான் மட்டும் துக்கத்தில் இருப்பேனா, பூம்பொட்டு இல்லாமல் இருப்பேனா? ஆனால் அவள் நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு பூம்பொட்டோடு இருப்பாளா? அதை நான் விடவே மாட்டேன். என்னை யாருன்னு நினச்சேன்? செம்பாடி செம்பா. இவ்வளோ நாளா என் ஆத்திரத்தை அடக்கி உள்ளுக்குள்ளாரே அமைதியாக வச்சுருந்தேன். இப்போ தான் வெளியில் கொண்டு வந்திருக்கேன். இன்னமேட்டு என்னோட ஆட்டத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க.